ஓம் நம சிவாய. வணக்கம். இந்த உலகத்தில் வாழும் அனைத்து மொழி உறவுகளுக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு, இந்த உலகை காப்பாற்றுவதற்காக ஒரு அவதாரம் பிறந்துள்ளது. அந்த அவதாரம்தான் கல்கி அவதாரம். அதை இமோட்டர் ரூலர் என்றும் சொல்வார்கள், அழிவற்ற ஆட்சியாளரும் என்று சொல்வார்கள். நிச்சயமாக அவர் வருவார். அவர் வரக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. இந்த உலகையும், இந்த இயற்கையையும், இந்த மக்களையும் அவர் காப்பாற்றுவார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. முதல் நாங்கள் சிந்திக்க வேண்டியதும், செயற்பட வேண்டியதும், திருந்த வேண்டியதும் நாம் தான். இயற்கையை அழிப்பதை முதல் நாங்கள் தடுக்க வேண்டும். இயற்கையை அழிப்பதை நாங்கள் நிறுத்தி கொள்ள வேணும். அன்போடு எல்லோரோடும், எல்லா ஜீவராசிகளோடும் நாங்கள் பழகிக்கொள்ள வேணும். எந்த இன, மொழி, சாதி வேற்றுமையின்றி இந்த பூமியில் நாம் ஒன்றாக வாழ வேண்டும். எந்த உயிர்களுக்கும் எந்த தீங்குகளும் நாங்கள் செய்யக்கூடாது என்பதை நமது மனதில் நிறுத்த வேண்டும். தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அந்த தவறுகளை நாங்கள் சரி செய்ய வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும். தவறு செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லை. இனியும் தொடர்ந்து தவறுகளை செய்யக்கூடாது என்பதை நாங்கள் எங்கள் மனதில் நிலையாக நிறுத்தி கொண்டு அன்றாடு எங்களுடைய பயணத்தை நல்ல ஒரு பயணமாகவும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாகவும் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். எல்லா உயிர்களையும் நாங்கள் நேசிக்க வேண்டும். எல்லோருடனும் அன்பாகவும், பண்பாகவும், பணிவாகவும் நாங்கள் பேசிக்கொள்ள வேண்டும், வாழ்ந்து கொள்ள வேண்டும். யாரையும் பழிவாங்கும் நோக்கத்தோடும், சாவடிக்கும் நோக்கத்தோடும், அவர்களை அழிக்கணும் என்ற நோக்கத்தோடும் அதர்ம எண்ணங்களை நாங்கள் எங்கள் மனதில் விதைக்கக்கூடாது. ஒரு பழமொழி ஒன்று இருக்கின்றது, வினை விதைப்பவன் வினை அறுப்பான், திணை விதைப்பவன் திணை அறுப்பான் என்று முன்னோர்கள் கூறுவார்கள். அதை மனதில் கொள்ளுங்கள். நாங்கள் எந்த பாவமும், யாரை ஏமாற்றியும் வாழ்வதில் எந்த அர்த்தம் இல்லை என்பதை நான் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். இறைவன் ஒன்று இருக்கின்றதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அப்படி மறப்பதால் தான் இன்றைக்கு எத்தனை அழிவுகள் எம்மை நோக்கி, எம் உறவுகளை நோக்கி பயணிக்கின்றது. இன்னும் நிறைய அழிவுகள் இருக்கின்றது. அந்த அழிவுகளை நாங்கள் தடுக்க வேண்டுமென்றால் இறைவனை நாங்கள் வேண்டி நிற்க வேண்டும். அனைத்து உயிர்களையும் நாங்கள் நேசிக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு கூற விரும்புகின்ற நாளில், உலகம் என்பது இயற்கையால் உருவாக்கப்பட்டது. நாங்களும் அந்த இயற்கையால் உருவாக்கப்பட்ட உயிரினங்கள் தான். எல்லாம் ஒரே உயிரினங்கள். எந்த உயிரினங்களுக்கும் தீங்குகள் விளைவிக்கக்கூடாது. எங்களுடைய வாழ்வாதாரத்தையும், எங்களுடைய உடைமைகளையும், எங்களுடைய ஊரையும், எங்களுடைய நாட்டையும், இந்த உலகையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மில்தான் இருக்கின்றது. ஒவ்வொருவரும் பொதுவாக, சுயமாக, பகுத்தறிவோடு சிந்தித்து செயற்பட்டால் இந்த பிரபஞ்சம் நன்மையை செய்யும் என்பதை எந்த ஐயமும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன்.